புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அனைவரும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். கடந்த வாரம் மனு அளிக்க வந்த நபர் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க நாம் கேட்கலாம். பாக்கியராஜ், விரிவான விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகிறது தங்களுடைய துறைகளை கோரிக்கை மனுக்களாக அளித்து வருகின்றனர். இப்படி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஒரு சிலர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளேயே தற்கொலை முயற்சி ஈடுபது தொடர்கதையாக உள்ளது. காவல்துறையினர் பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதித்தாலும் அது போன்ற குற்ற சம்பவங்கள் தடுக்க முடியாத நிலை உள்ளது. இதே போன்று கடந்த வாரம் மனு அளிக்க வந்த ஒரு நபர் ஏற்கனவே பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தான் மறைத்து வைத்திருந்த விஷயத்தை குறித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதையடுத்து அவர் மீட்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில மாவட்ட ஆட்சியர் அருணா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்களை காவல்துறையினர் நுழைவாயிலில் மெட்டல் டிடெக்டர் மூலம் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு உள்ளே அனுமதிக்க வேண்டும். அதே போல அதிகாரிகள் கண்டிப்பா ஐடி கார்டு அணிந்துதான் உள்ளே வர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து பொதுமக்களை பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதித்து வருகின்றனர். மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் பொதுமக்கள் சோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதே போன்று அரசு அதிகாரிகளும் அடையாள அட்டை அணிந்திருந்தால் மட்டுமே மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் இப்படி ஒரு சோதனை நடைபெற்று வரும் நிலையில இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்கள் ஒருவர் பெட்ரோல் பாட்டில் மட்டும் கத்தியுடன் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பெட்ரோல் பாட்டிக்கு மட்டும் கத்தி போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.